எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். பேபி பொட்டேட்டோஸ் அப்படிம்பாங்க. சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த மழை காலம் குளிர்காலங்களில் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கிடைக்குங்க. கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகட்டும், அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கு தரேன். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தம் ஆலு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தம் ஆலு கிரேவி செய்கிறதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேங்க. இதை அப்படியே நம்ம வேக போடாமல் ஃபோர்க்கால் முதல்ல குத்தி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா வேக வச்சு தோல் எடுத்தப்புறம் இந்த மாதிரி ஃபோர்க்கால் குத்துவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு உடஞ்சி போய்டும். அந்த உருளைக்கிழங்கு அப்படியே சின்ன சின்னதாக குண்டு குண்டாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்திட்டு நம்ம வேக வைக்கிறப்ப வேகிறதும் ரொம்ப சுலபமாகவும் வெந்துடும். ரொம்ப குழஞ்சி போகாமல் பார்த்து நம்ம வேக வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக தோல் எடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த பேபி பொட்டேட்டோஸ் எல்லாம் ஃபோர்க்கால் குத்திட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கும். கரெக்டான பதத்தில் ரொம்ப குழையாமல் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 70% வெந்தோடனே நான் அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே வச்சுருந்தேங்க. தோல் எடுக்கிற அளவுக்கு சரியான பதத்தில் இந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. தோலும் ரொம்ப சுலபமாக எடுக்க வரும். இப்போ பேபி பொட்டேட்டோஸில் தோல் எடுத்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே இந்த மாதிரி தோல் எடுத்தப்புறம் தான் ஃபோர்க்கால் குத்துவாங்க. ரொம்ப வெந்திருந்ததுன்னா ஃபோர்க்கில் குத்த உடனே அது 2-3 உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் நான் முதல்ல ஃபோர்க்கில் குத்தி வச்சுக்கணும்னு சொன்னேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/2 கப்பு முட்டைக்கோஸை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு பல், அதே அளவு இஞ்சி, ஒரு 7-8 முந்திரி பருப்பு. இதெல்லாம் வதக்க வேண்டாம், அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி விழுது ரெடி பண்ணிப்போம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ண போகிறோம், தனியாக எண்ணெய் கொஞ்சம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் சில்வர் வாணலி எடுத்துகிட்டு இருக்கேங்க. என்ன தான் நம்ம அடிக்கனமான சில்வர் வாணலி எடுத்தால் கூட 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த உருளைக்கிழங்கை வறுக்கிறப்ப கீழெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. இந்த உருளைக்கிழங்கு நான்ஸ்டிக் இல்லைன்னா நல்லா பழகின இண்டாலியன் வாணல், அதில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்படி ஒட்டாமல் வரும். இப்போ நான் அந்த சில்வர் வாணலிலேருந்து பாருங்கள் இண்டோலியன் வாணலிக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு ஒட்டாமல் உடையாமல் நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. நான் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுப்பாக ஆகணுங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே போதும். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இந்த ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிதம் பார்த்திங்கன்னா 2 வரமிளகா, 2 பிரிஞ்சி இலை, பெரிய ஏலக்காய் சேர்த்துருக்கேன். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம், அப்புறம் சுருள்பட்டை, 2 கிராம்பு. இதுதான் தாளிதம். இதில் எது இருக்கோ சேர்த்துக்கோங்க, இல்லாத பொருட்களை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா நிறம் மாறணும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். இதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக முட்டைக்கோஸை இதே மாதிரி தாளிதம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நல்லா ஓரளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய இந்த மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் வறுத்த மல்லிப்பொடி, வறுத்த ஜீரகப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதெல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோட இந்த பொடிகள்லாம் சேர்ந்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1-2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வதக்கிக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கனால சட்டுன்னு உங்களுக்கு வதங்கிடும். இப்போ இந்த அரைச்ச விழுது, அதாவது தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு சேர்த்த விழுதை சேர்த்துட்டு அந்த கப்புலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கடைசியாக நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். திரும்பவும் இதுவும் சேர்த்து நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணுங்க. முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி எல்லாமே சிம் ஃப்ளேமில் வச்சாதான் அடி பிடிக்காமல் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது 2 நிமிஷம் கழித்து காமிக்கிற பாருங்கள். நம்ம போட்ட எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூட தயிர் சேர்க்க போகிறோம். அந்த கப்பில் அந்த விழுது இருந்தது பார்த்தீங்களா, அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம இது கூட சேர்க்க போகிறாங்க. அதனால் எப்போதுமே மிக்ஸி ஜாரோ இந்த மாதிரி கப்பில் கிரேவி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான 3/4 டீஸ்பூன் உப்பு, ஏன்னா நான் அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லிட்டு போட்டு மூடி திரும்பவும் எண்ணெய் மேலே பிரியுங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீமே இல்லாமல் அவ்வளோ நல்லா க்ரீமியாக அந்த தயிர் கெட்டி தயிராக இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம் ஃப்ளேமில் திரும்பவும் நம்ம லெட்டு போட்டு மூடிட்டு திரும்பவும் மேலே எண்ணெய் பிரியுங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சாதான் உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக போயிடும். பாருங்கள் லேசாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக எண்ணெய் சேர்ப்பாங்க. நான் குறைச்சலாக தான் எண்ணெய் சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா உங்களுக்கு சேர்ந்துன்ருக்கு. ஒரு கசூரி மேத்தி வேண்டாம், க்ரீம் வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக தயிர் இருக்கணுங்க. அப்போ தான் அந்த காரத்தை வந்து உங்களுக்கு அது ஈக்குவல் பண்ணும். இப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையோ வெல்லமோ. இந்த நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பேபி பொட்டேட்டோஸை சேர்த்துட்டா உங்களுக்கு 1, 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுங்க. 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறப்ப நல்லா ஃபோர்க்கில் உருளைக்கிழங்குலாம் கொத்திருக்கனால உள்ளுக்குள்ளே நல்லா அந்த மசாலாலாம் ஏறிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக எடுத்து பார்த்தீங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் பரிமாறலாம். இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் அதாவது ஒரு 100லேருந்து 150 ml வெந்நீர் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேபி பொட்டேட்டோஸ் அந்த சீசன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.